பயத்தை பற்றி ஜென்ரலாக பார்த்தோம்னா 2 விதமாக அதை நம்ம பிரிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ ஜந்துக்கள், அப்புறம் தீ, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம பயப்படுவோம் பாருங்கள், அது வந்து நியாயமான பயம். இன்னொரு விதமான ஒரு பயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன ரீதியான பயம். அதாவது தோல்வி பயம், சமுதாயத்தில் நம்மளை எப்படி நினச்சிருவாங்க, எப்படி பேசிடுவாங்கன்ட்டு வரக்கூடிய பயம், அப்புறம் நிராகரிப்புக்கான பயம். இவைகள் எல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க. பயம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, நம்ம கடந்த காலத்தில் விரும்பத்தகாத அனுபவங்கள் நிறைய இருந்திருக்கும் பாருங்கள், அதோடைய வெளிப்பாடு தான் இந்த பயம். இப்படி ஒரு பயம் இருக்கும்போது நம்ம முன்னேற்றத்திற்கு அது ஒரு பெரிய தடைக்கல்லாக தான் இருக்கும். புதுசாக ஒரு முயற்சி செய்கிறதுக்கு பயம், முடிவெடுக்கிறதுக்கு பயம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் பல தோல்விகள் இருக்குங்க. ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு வந்து பழகிக்கணும். அது வந்து ஒரு வெற்றிக்கான முதல் படியாக தான் நம்ம அதை பார்க்கணும். எல்லா மனிதனுக்கும் சமமான திறமை கிடையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா மனிதனுக்கும் தன் திறமையை வளர்த்து கொள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சமமாக இருக்குன்றதையும் நம்ம ஒத்துக்கணும். ஒரு பிரச்சனையை கண்டு பயப்படாமல் அதிலிருந்து எப்படி மீண்டு வரலான்றதுக்கு முயலும் போது தான் நாம் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். சிந்திக்க தெரிந்த ஒரு மனிதனுக்கு ஆலோசனை எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி துன்பங்களை எதிர்கொள்ள தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. நாம் ஏதோ ஒரு விஷயங்களை முயற்சி பண்ணி அதில் தோத்துட்டோன்னு வைங்க, நம்ம உடனே என்ன பண்ணணும், எதனால் அந்த தோல்விக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அந்த தோல்வியை கடந்து வெற்றியை கைப்பற்ற முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு குருவாக தான் நம்ம அதை பார்க்கணும். ஜெயிச்சவனுடைய வாழ்க்கை வேறங்க, தோத்தவன் தான் நிறைய கற்றுக்கிறான். என்னால் முடியும், நான் நிச்சயம் எதிர்கொள்வேன்ற நம்பிக்கையோடைய முன்னேறணுங்க. நமக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளை தோக்கடிச்சு முன்னேறணும். தோல்வி ஏற்படும் போது துவண்டு போய் உட்காராமல் என்னால் முடியும், நான் எப்படியும் அதை அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணும்போது அதுக்கான பாதையை நாம் உருவாக்கிடுவோங்க. வெற்றிக்கான பாதை உருவாக்கப்படும். அங்கே நான் எப்படி அதை செய்வேன், என்னால் அதை செய்ய எப்படி முடியும், இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பித்தோம்னா கண்ணுக்கு முன்னாடி வழி இருந்தால் கூட நமக்கு அது தெரியாது. நம்மால் நேற்று நடந்து முடிஞ்ச ஒன்றை வந்து சரி செய்ய முடியாது, ஆனால் நாளைக்கு உருவாக்க முடியும். உண்மைதானே? வெற்றிக்கான முதல் படி என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் நேசிக்கணும், உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யணும். இது வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு பேர் சுயநலம் கிடையாதுங்க. மாதிரி உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தேவையான வெற்றிக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதுதான் இன்டைரக்டான ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். பயந்து பயந்து வாழ்ந்து ஒவ்வொரு நொடியும் சாகாதீங்க, துணிச்சலாக செயல்படுங்க.